வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிஷாவையொட்டி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிஷா வடக்கு ஆந்திரா அருகே இன்று கரையை கடக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 2 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் வந்ததால் கோபமடைந்தார். தனது ஒவ்வொரு பரப்புரையிலும் நோயாளியே இல்லாமல் ஆம்புலன்ஸை விட்டு அரசு இடையூறு செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அது யார் ஓட்டிட்டு வராங்க? அவர் பேசுற மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு சேலத்தில் 4வது நாளாக நடைபெற்றது. மாநாட்டின் நிறைவு நாளில் செம்படை பேரணி நடைபெற்றது. பெரியார் நூற்றாண்டு நினைவு வளைவில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரை ஆயிரக்கணக்கானோர் பேரணி சென்றனர். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்தார். மரியாதை நிமித்தமாகவே சந்தித்து பேசியதாக கூறிய நயினார் நாகேந்திரன் அரசியல் குறித்து எதுவும் பேசவில்லை என விளக்கமளித்தார். அரசியல் கருத்துக்கள் நாங்கள் எதுவுமே பேசல. தனிப்பட்ட முறையில் உள்ள கருத்துக்களை பற்றி மரியாதை நிமித்தமாக தான் நான் பேசியிருந்தேன். மதுரை ஆதீனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை ஆதீனத்தின் கார் மீது மற்றொரு கார் மோதிய விவகாரம் தொடர்பாக தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளதாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியிருந்தார். இது தொடர்பாக மதுரை ஆதீனம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி மதுரை ஆதீனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவுக்கு பதிலளிக்க காவல்துறைக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். அதுவரை ஆதீனத்திற்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டார். கடலூர் அடுத்த வளையமாதேவியில் கிராம மக்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக சிஐஎஸ்எஃப் அதிகாரியை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வளையமாதேவி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் என்எல்சி நிறுவனத்திற்குரிய இடத்தின் வழியாக சென்றதாகவும் அதை சிஐஎஸ்எஃப் வீரர் தடுத்து நிறுத்திய போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பில் முடிந்ததாகவும் கூறப்படுகிறது. சிஐஎஸ்எஃப் வீரரை கண்டித்து கிராம மக்கள் ஒன்று திரண்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மது அருந்திவிட்டு தாக்குதல் நடத்திய சிஐஎஸ்எஃப் வீரரை கைது செய்தனர். மூக்கில் ரத்தம் வழிய உயிருக்கு போராடிய குழந்தையை துரிதமாக செயல்பட்டு ரயில்வே காவலர்கள் காப்பாற்றினர். காரமடையிலிருந்து கோவை நோக்கி சென்ற மெமு ரயிலில் பயணித்து 2 வயது குழந்தையின் தொண்டையில் மிட்டாய் சிக்கிக் கொண்டது. அடுத்த சில நொடிகளில் மூக்கில் ரத்தம் வழிய குழந்தை மூச்சுவிட சிரமப்பட்டுள்ளது. இதனை பார்த்த ரயில்வே பாதுகாப்பு படை பெண் ஆய்வாளர் சற்றும் யோசிக்காமல் துரிதமாக செயல்பட்டு குழந்தையின் முதுகில் தட்டி குழந்தையை காப்பாற்றினார். மாவட்ட நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து இன்று திட்டமிட்டபடி ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக ராமேஸ்வரம் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்தனர். இருப்பினும் போராட்டத்தை கைவிடுமாறு மாவட்ட நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து திட்டமிட்டபடி ராமேஸ்வரம் தாம்பரம் விரைவு ரயிலை மறித்து போராட உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர் மீது மாணவர் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கல்லூரியில் படித்து இடைநின்ற மனோஜ் என்பவர் கல்வி கட்டணத்தை முழுமையாக செலுத்தாததால் மாற்றுச் சான்றிதழ் வழங்க கல்லூரி முதல்வர் சந்தனமாரி மறுத்துள்ளார். இதனால் மனோஜ் வாக்குவாதம் செய்ததால் அங்கிருந்த உடற்கல்வி கௌரவ விரிவுரையாளர் பூபதிராஜன் கண்டித்துள்ளார். ஆத்திரமடைந்த மனோஜ் தாக்கியதில் காயமடைந்த பூபதிராஜன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பணியாளர்கள் மனோஜை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் மசனகுடி அருகே வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் புலி நடமாட்டத்தால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர்.
சிங்காரா நீர்மின் நிலையம் செல்லக்கூடிய சாலையில் மழையில் நனைந்தவாறு புலி சாலையோரம் நடந்து சென்றது. பின்னர் சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் நுழைந்தது. இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டிய சாலையில் சுற்றுலா பயணிகள் வாகனங்களை நிறுத்தி புகைப்படம் எடுக்க வேண்டாம் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து ஒரே நாளில் 4000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் அரவைக்காக லாரியின் மூலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. நீடாமங்கலத்தில் இருந்து ரயில் மூலமாக 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் தென்காசி மாவட்டத்திற்கும், பேரளம் பகுதியில் இருந்து ரயில் மூலமாக 2000 மெட்ரிக் டன் நெல் மூட்டைகள் விருதுநகர் மாவட்டத்திற்கு அரவைக்காக எடுத்துச் செல்லப்பட்டன. முன்னதாக பேரளம் பகுதியில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நெல் மூட்டைகள் ஏற்றிச் சென்ற லாரிகள் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை இஸ்கான் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை ஒட்டி கிருஷ்ணர் கோவில் கண்காட்சி நடைபெற்றது. கிருஷ்ணரின் 6 அவதாரங்கள் கொண்ட கோவில்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருந்தன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா பக்தி முழக்கமிட்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான குழந்தைகள் கிருஷ்ணர் வேடமிட்டு போட்டியில் பங்கேற்றனர். கலை நிகழ்ச்சிகளுடன் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ஓசூரில் மேம்பாலம் விரிசல் சீரமைப்பு பணிகள் தொடங்கியது. ஓசூர் பேருந்து நிலையத்தின் எதிரே உள்ள மேம்பாலத்தில் கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி விரிசல் ஏற்பட்டதால் அவ்வழியே போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் செகந்திராபாத்தில் இருந்து புதிதாக 4 பேரிங்கிகள் வந்தடைந்ததால் மேம்பால சீரமைப்பு பணிகள் தொடங்கி நடைபெறுகிறது. இதனால் கிருஷ்ணகிரியில் இருந்து வரும் கனரக வாகனங்கள் சீதாராம் நகர் பகுதி உள்வட்ட சாலை வழியாகவும், பேருந்துகள் உள்ளிட்ட பயணிகள் வாகனங்கள் ஓசூர் பேருந்து நிலையம் செல்லும் சர்வீஸ் சாலையிலும் அனுமதிக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மண்மலை கிராமத்தில் உள்ள குன்றுமேடு பாலசுப்பிரமணிய கோவிலில் உண்டியல் காணிக்கை எண்ணுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். கோவில் பணிகளை முறையாக செய்து முடிக்காமல் உண்டியலை திறக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கிராம மக்களை அனுமதிக்காமல் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஊழியர்கள் தற்காலிக உண்டியல்களை திறந்து காணிக்கையாக கிடைக்கப்பெற்ற 1,73,000 ரூபாயை எடுத்துச் சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாகன சோதனையின் போது மினி லாரி நிற்காமல் சென்றதோடு காவலருக்கு காயம் ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியது. தக்கலை காவல் நிலையம் அருகே சோதனைக்கு நிறுத்துவது போல் நின்ற மினி லாரி திடீரென புறப்பட்டதால் அதன் மீது காவலர் பெல்ஜின் ஜோஸ் ஏறி நிறுத்த முயன்றுள்ளார். ஆனால் வாகனத்தை ஓட்டுநர் வேகமாக இயக்கியதால் காவலர் கீழே விழுந்து தரையில் இழுத்துச் செல்லப்பட்டு காயமடைந்தார். இந்நிலையில் தலைமறைவான ஓட்டுநர் அருள் சுந்தரை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் அவர் மதுபோதையில் வாகனத்தை இயக்கியது தெரியவந்தது. போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு ஓய்வு கால பணப்பலன்களை வழங்கியதாக முதற்கட்டமாக 1137 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அதன்படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு 157 கோடியே 81 லட்சம் ரூபாயும், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு 54 கோடியே 41 லட்சம் ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதேபோல அரசு போக்குவரத்து கழகத்தின் விழுப்புரம் கோட்டத்திற்கு 152 கோடி ரூபாய் என மொத்தம் 1137 கோடியே 97 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2023 ஜூலை முதல் 2024 ஏப்ரல் வரையிலான காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தாவேக தலைவர் விஜயுடன் கூட்டணி வைப்பது குறித்து தன்னிடம் யாரும் பேசவில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக CP ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தனக்கு தம்பி போன்றவர் என்றார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இருசக்கர வாகனத்திற்குள் பதுங்கியிருந்த கொம்பேரி முக்கன் பாம்பு உயிருடன் பிடிக்கப்பட்டது. அனுஷ்யம் தியேட்டர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவமனை அருகே நிறுத்தப்பட்டிருந்த கலைவாணி என்பவரின் இருசக்கர வாகனத்திற்குள் பாம்பு நுழைந்தது. அதை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து வந்த வீரர்கள் இருசக்கர வாகனத்தின் பாகங்களை கலற்றி உள்ளே சிக்கியிருந்த பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சாலையில் சென்ற சிறுவன் பக்கத்து வீட்டில் வளர்க்கப்படும் நாய் கடித்து பலத்த காயமடைந்த காட்சி அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. கிடங்கல்
திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த சபரிநாதன் என்ற சிறுவன் தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். திங்கட்கிழமை காலை சைக்கிளில் சென்றபோது பக்கத்து வீட்டில் வளர்க்கப்படும் நாய் அவரை பாய்ந்து கடித்தது. இதில் கை கால்களில் பலத்த காயமடைந்த சிறுவன் திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருப்பதி மலையடிவாரத்தில் பக்தர்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழக வளாகம், வேத பல்கலைக்கழக வளாகம் ஆகிய பகுதிகளில் சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்தது. இதனால் அவ்வழியாக சென்ற பக்தர்களும் மாணவர்களும் அச்சமடைந்த நிலையில் சிறுத்தையை பிடிக்க வனத்துறைக்கு கோரிக்கை விடுத்தனர். வனத்துறையினர் 8 இடங்களில் சிறுத்தையை பிடிக்க கூண்டுகளை வைத்த நிலையில் அதில் ஒரு கூண்டில் சிறுத்தை சிக்கியது. இதனைத் தொடர்ந்து பிடிபட்ட சிறுத்தை மாமண்டூர் வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சாலை வசதி இல்லாததால் உடல்நிலை சரியில்லாத நபரை டோலி கட்டி தூக்கிச் செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டது. உடுமலை வனக்கோட்டத்தில் உள்ள குளிப்பட்டி, குருமலை, மாவடப்பு, ஈசல் திட்டு உள்ளிட்ட கிராமங்களில் 6000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இவர்கள் சாலை வசதி கேட்டு பல ஆண்டுகளாக மனு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் ஈசல் திட்டு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்பவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவரை மலை கிராம மக்கள் கரடுமுரடான பாதையில் டோலி மூலமாக தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றனர். சென்னை அருகே பல்லாவரத்தில் இளம்பெண் குளிப்பதை செல்போனில் வீடியோ எடுத்த இளைஞரை பொதுமக்கள் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். வாடகை வீட்டில் குடியிருந்த மணிகண்டன் என்பவர் வீட்டு உரிமையாளர் மகள் குளிக்கச் செல்வதை நோட்டமிட்டு மறைந்திருந்து செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இதைக் கண்டு இளம்பெண் கூச்சலிட்டதால் திரண்ட அக்கம் பக்கத்தினர் மணிகண்டனை பிடித்து சாராமாரியாக தாக்கி காவலர்களிடம் ஒப்படைத்தனர். அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் திருமணமான மணிகண்டன் இளம்பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்தது தெரியவந்தது.